Hi guys, நான் Dharma. Welcome to our class. நம்ம class 9 CBSல Science Chapter 10 அதாவது Gravitation Chapterல Conclusion part தான் பார்க்க போறோம். So வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். Buoyancy. இதுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு buoyancy-னா என்னன்னு பார்க்க போறோம். So buoyancy-னா என்னன்னு பார்க்க முடியாது. போன வீடியோட எண்ட்ல நம்ம என்ன பார்த்திருந்தோம்? Fluids pressure exert பண்ணனும் பார்த்திருந்தோம். So fluidsல என்னென்ன? Air அப்புறம் liquid. So நீங்க எப்போதும் பார்த்தா பூல் அதாவது பார்த்தா ஸ்விமிங் பூல்ல போய் குளிச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து ரொம்ப லைட்டா ஃபீல் பண்ணிருப்பீங்க. Have you ever drawn water from a well and felt that the bucket of water is heavier when it is out of the water? Have you ever wondered why a ship made of iron and steel does not sink in sea water, but when the same amount of iron and steel in the form of sheet would sink? So பாத்தீங்கன்னா ஒரு பக்கெட் ஆஃப் தண்ணியை வந்து நீங்க வந்து ஒரு வெள்ளுக்குள்ள இருந்து எடுக்கிறீங்கன்னா அது வந்து ரொம்ப வெயிட்டா இருக்கும். அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளுக்கு வெளியில இருந்து நின்னுக்கிட்டு அந்த இடத்துல வந்து உள்ள தண்ணி இருக்குது. நீங்க அந்த இடத்துல மூலமா வந்து பாத்தீங்கன்னா புள்ளி மூலமா எடுக்கிறீங்க. சோ இந்த இடத்துல நீங்க அதை எடுக்கிறீங்க. எடுக்கிறப்போ அந்த இடம் பக்கெட் வந்து பாத்தீங்கன்னா சாதாரண தண்ணி இருக்கிற வரைக்கும் அவ்வளவு வெயிட் இருந்திருக்காண்டா தண்ணி வந்து மேல வர்றப்போ வெயிட் ரொம்ப அதிகமா இருந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கும். அதே மாதிரி இந்த டவுட் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். சாதா ஒரு இரும்பு துண்டை எடுத்து தண்ணிக்குள்ள போட்டீங்கன்னா அது கீழே போயிடும். அதுவே பல 100 டன் இருக்கிற ஷிப்பு இரும்புல தான் செய்யறாங்க. சோ அது ஏன் முழுங்க மாட்டேங்குது? These questions can be answered by taking buoyancy in consideration. Let us understand the meaning of buoyancy by doing an activity. So buoyancy பத்தி தெரிஞ்சுக்கலாம். Take an empty plastic bottle. Close the mouth of the bottle with an airtight stopper. Put it in a bucket filled with water. You see that the bottle floats. Push the bottle into the water. You can feel an upward push. Try to push it further down. You will find it difficult to push deeper and deeper. This indicates that water exerts the pressure on the bottle in the upward direction. The upward force exerted by the water goes on increasing as the bottle is pushed deeper till it's completely immersed. Now release the bottle. It bounces back to the surface. This is first due to the gravitational attraction of the earth act on the bottle. If so, why doesn't the bottle stay immersed in the water after it is released? How can you immerse the bottle in water? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு பாட்டில் எடுத்துக்க சொல்கிறாங்க. ஸோ ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்து அதோட உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏர் இருக்கணும். அதை வந்து பார்த்தீங்கன்னா மூட சொல்கிறாங்க அதோட மூடிய. அப்புறம் ஒரு பெரிய பக்கெட்டில் தண்ணியை நிரப்பி அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதை போட சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் இதை வந்து நம்ம போட அதை வந்து புஷ் பண்ணணும். நம்ம உள்ள புஷ் பண்ணுறப்போ கண்டிப்பாக இது மாதிரி நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க. அதாவது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏர் வந்து இருக்கும். அதாவது மூடி நம்ம உள்ள தள்ளணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கும். அதாவது அந்த பாட்டிலை மட்டும் நீங்க உள்ள தள்ளணும் உங்க கையால நீங்க அதை உள்ள தள்ளுறீங்க. Try to push it further down. You will find it difficult to push deeper and deeper. This indicates that water exerts a force on the bottle in the upward direction. The upward force exerted by the water goes on increasing as the bottle is pushed deeper. It is completely immersed. So அது கீழே போக அது மேல வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும்ல, அது அதிகமா ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ அந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டக்குனு அந்த இடத்துல விட்டிங்கன்னா சரிட்டு மேலே வரும். There's a force due to the gravitational attraction of the earth act on this bottle. ஸோ earthோட gravitational attraction கண்டிப்பாக அந்த பாட்டில் ஆக்ட் பண்ணணும். அப்போ ஏன் அது திரும்பி மேலே வருது? ஸோ அப்படி ஒரு நம்ம முடியலடா இந்த பாட்டிலையும் முடியும் எப்படி நம்ம உள்ள தண்ணிக்குள்ள எடுத்துட்டு போறது? The force to the gravitational attraction of the earth acts on a bottle in the downward direction. So the bottle is pulled downward. But the water exerts an upward force on the bottle. Thus the bottle is pushed upward. We have learned that weight of an object is the force due to the gravitational force of attraction when the body still is immersed. So பார்க்கறப்போ gravitational attraction நால கிரியேட் ஆகிற ஃபோர்ஸ் தான் வந்து நம்ம இந்த பாட்டில் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன்ல புஷ் பண்ணுது. ஸோ the bottle is pulled downward. ஸோ அது மூலமா பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட்ஸ்ல போகுது. ஆனா வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸ் வந்து கொடுக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தோம் வெயிட்டுங்கிறது ஒரு ஆப்ஜெக்டோட ஃபோர்ஸ், அந்த ஆப்ஜெக்ட்ல ஆக்ட் பண்ற ஃபோர்ஸ். அதுவும் எதாலனா கிராவிடேஷனல் அட்ராக்ஷனால. The bottle is immersed, the upward force exerted by the water on the bottle is greater than its weight. ஸோ அதோட வெயிட்டோட அந்த ஆப்ஜெக்ட் மேல அந்த வாட்டர் கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து அதிகமா இருந்ததுன்னா அது வந்து மேலே வருது. ஸோ தண்ணீரை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற அந்த பாட்டிலோட வெயிட்டை விட தண்ணி கொடுக்கிற அந்த ஃபோர்ஸோட வெயிட் வந்து அதிகமா இருக்கிறப்போ கண்டிப்பா அந்த பாட்டில் மேல வந்துரும். To keep the bottle completely immersed, the upward force on the bottle due to the water must be balanced. This can be achieved by an externally applied force acting downward. This force must be at least equal to the difference between the upward and the force
and the weight of the body. So ஒருவேளை இந்த பாட்டில் மட்டும் கீழே போனோம்னா நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அந்த ஃபோர்ஸ் தான் நம்ம மறைமுகமாக கொடுக்குற நம்மளோட கையினால தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம புஷ் பண்ணுறோம். ஸோ அதை புஷ் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட அது உள்ளே போகுது. The upward force exerted by the water on the bottle is known as upthrust or buoyant force. So இந்த மாதிரி upward forceல இருக்கிற இந்த வாட்டரோட ஃபோர்ஸ் தான் buoyant force இல்லைன்னா upthrust சொல்லுவாங்க. In fact, all objects experience a force of buoyancy when they are immersed in a fluid. The magnitude of this buoyant force depends on density of the fluid. Why object floats or sinks when placed on the surface of water? So வாட்டரோட சர்ஃபேஸில் பார்த்தா சில ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ளோட் ஆகும், சில ஆப்ஜெக்ட் வந்து கீழே போகும். ஸோ அது என்னென்ன ஏன்? ஸோ டேக் அ beaker filled with water, take an iron nail and place it on the surface of the water. Observe what happens. ஸோ இப்போ ஒரு வாட்டர் எடுத்து அந்த வாட்டர் மேலே நீங்கள் ஒரு அயன் நெய்ல போட்டிங்கன்னா அது கண்டிப்பாக என்ன ஆகும்? கீழே விழுந்துடும். The iron nail sinks. The force due to the gravitational force of attraction of the iron pushes it downwards. There is an upthrust or water on the nail which pushes it upwards, but the downward force acting on the nail is greater than the upthrust of the water on the nail, so it sinks. So இந்த இடத்துல அந்த நெயில் மேல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, அதாவது என்ன? கிராவிடேஷன் ஃபோர்ஸ். அது கீழே இருக்கு. என்னதான் இது கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருந்தாலும் இந்த இடத்துல அப்த்ரஸ்டோ பயான்ஸ் ஃபோர்ஸோ அதை தள்ளுது. ஆனா இந்த இடத்துல முக்கியமான விஷயம் என்னன்னா, வெயிட் அதிகமா இருக்கிற காரணத்தினால அந்த ஃபோர்ஸ் ரொம்ப கீழே இருக்கிற ஃபோர்ஸ் அதிகமா இருக்கிறதுனால அந்த நெயில் கீழே விழுந்துரும். So the cork floats while the nail sinks. This happens because of difference in the densities. So இது எதனால நடக்குதுன்னா அதோட டென்சிட்டியில டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ டென்சிட்டினா என்னங்கிறத நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல, ஸோ சாதாரணமாக சொல்லிடுறேன். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குதா, ஸோ ரெண்டு ஆப்ஜெக்டும் வந்து பார்த்தீங்கன்னா சாலிட்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ், அதாவது இந்த அளவுக்கு பெருசாலாம் இருக்காது, ரொம்ப சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ். அதாவது இப்போ சாதாரண சொல்லலாம் மெட்டல்னா அயனோட பார்ட்டிகல்ஸ் Fe, ஃபெரஸ் ஆட்டம். ஸோ அந்த சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ சாதாரண பார்க்குறப்போ லிக்விட்னா ரொம்ப ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும். அதுவே இந்த இடத்துல இப்போ உங்களுக்கு நிறைய பார்ட்டிகல்ஸ் இல்லை, அதுவே இந்த இடத்துல பார்க்குறப்போ உங்களுக்கு நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ பார்க்குறப்ப கரெக்டாக இந்த இடத்துல டென்சிட்டி அதிகமாக இருக்குது, இந்த இடத்துல கம்மியாக இருக்குது. ஸோ எது டென்சிட்டி அதிகமாக இருக்கோ அது கீழே போகும், கம்மியாக இருக்கிறது மேலே வரும். The density of the substance is defined as the mass per unit volume. The density of cork is less than the density of water. So இந்த இடத்துல முக்கியமான விஷயம் என்னன்னா, அது கீழே போகணும்னா கூட டென்சிட்டி ஆஃப் வாட்டருக்கு அதிகமாக இருந்ததுன்னா அது கீழே போகும். அதுவே டென்சிட்டி ஆஃப் வாட்டருக்கு கம்மியாக இருந்ததுன்னா அது மேலேயே ஃப்ளோட் ஆகும். அதுவே ரெண்டுமே ஈக்குவலாக இருந்ததுன்னா அது டோட்டலி மிக்ஸ் ஆகிடும். This means that the upthrust of water on the cork is greater than the weight of the cork, so it floats. The density of an iron nail is more than the density of water. This means that the upthrust of the water on the iron nail is less than the weight of the nail, so it sinks. Therefore, objects of less density than the liquid float on the liquid. The objects of density greater than that of liquid sink in the liquid. Archimedes principle. So, இந்த Archimedes principle பார்க்கறதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி பார்க்கலாம். ஒரு ஸ்டோன் எடுத்துக்கோங்க, அந்த கல்லில் ஒரு ரப்பர் ஸ்டிக்கரோட ஸ்ப்ரிங் பேலன்ஸ் கட்டிக்கோங்க. ஸோ ஸ்ப்ரிங் பேலன்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரணமாக இது மாதிரி இருக்கும், அதோட எண்டில் வந்து ஹூக் இருக்கும். ஸோ அந்த ஹூக்கில் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை தொங்க விட்டா இல்லைனா பிடிச்சி இழுத்தா இந்த இடத்துல ஒரு ஸ்கேல் இருக்கும், அதோட வெயிட்டை வந்து அது காமிக்கும். ஸோ அந்த இடத்துல ஒரு கிராஜுவேட்டடான ஸ்கேல் இருக்கும், இந்த இடத்துல ஒரு 15 நியூட்டன் ஃபோர்ஸ் இருக்குன்னா 15 காமிக்கும், 60 இருக்குன்னா 16 காமிக்கும். Suspend the stone by holding a balance of the string as shown in figure 10.6a. Note the elongation of string or reading on the string balance due to the weight of the stone. Now slowly dip the stone in the water in a container as shown in figure 10.6b. ஸோ சாதாரணமாக இந்த மாதிரி தொங்க விடுங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த மாதிரி வந்து ஒரு லிக்விடில் தொங்க விடுங்க. Observe that the elongation of rubber string due to the weight of the piece of stone suspended from the air. The elongation decreases the stone is immersed in the water. So இந்த இடத்துல பார்க்குறப்போ இந்த கயிறு வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கிற மாதிரி இருக்குது, ஏன்னா ரப்பர் கயிறு எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ ரப்பர் பேண்ட் மாதிரி நம்ம ரப்பர் பேண்ட் சாதாரணமாக இருக்கிறப்போ சின்ன சைஸில் இருக்கும், அது எலாங்கேட் பண்ணோம்னா ரொம்ப நீளமாகும். அதே மாதிரி இந்த இடத்துல பார்க்குறப்போ இது கம்மியாக இருக்குது, ஏன்னா தண்ணியில் இருக்கிறப்போ இதோட elongation வந்து கம்மியாக இருக்குது. Observe what happens to the elongation of the string or the reading on the balance. You will find that the elongation of string
or the reading of the ballast decreases as the stone is gradually lowered in the water. However, no further change in observation once the stone gets fully immersed in the water. What do you infer from the decrease in the extension of the string or reading of the string balance? So இந்த இடத்துல பார்க்கறப்போ இந்த எலாங்கேஷன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆயிட்டே வரும் எப்போனா அந்த ஸ்டோனை வந்து தண்ணிக்குள்ள இறக்க no further changes observed once the stone get fully immersed in water. So fully waterக்குள்ள immersed ஆனதுக்கு அப்புறம் எந்த further change வந்து நடக்காது. We know that the elongation produced in the string and the string balance is due to the weight of the stone. Since the extension decreases once the stone is lowered in water. So நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த elongation வந்து stringல இல்ல string balanceல அந்த ஸ்டோனோட வெயிட்னால தான் ஆகுது. So the extension decreases once the stone is lowered in water. It means that some force acts on the stone in the upward direction. So இந்த இடத்துல அந்த ஆப்ஜெக்ட் கீழ் நோக்கி தான் போகுது. So கீழ் நோக்கி போகுதுனா கண்டிப்பா அப்பதான் அந்த இடத்துல வந்து வெயிட் காமிக்கும். So வெயிட் அதிகமா காமிச்சிருக்கும். ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் வந்து அந்த இடத்துல மேல கொடுத்தா மட்டும்தான் அதோட வெயிட் கம்மி ஆக முடியும். So அப்படினா இந்த இடத்துல நமக்கு என்ன தெரியுதுனா அந்த upward force வேற எதுவுமே இல்ல buoyancy force. As a result, the net force on the string decreases and hence the elongation also decreases. As discussed earlier, this upward force exerted by water is known as the force of buoyancy. What is the magnitude of buoyancy force experienced by a body? Is it the same in all fluid for a given body? Do all bodies in a given fluid experience the same buoyant force? The answer to this question is contained in Archimedes' principle, stated as follows. When a body is immersed fully or partially in a fluid, it experiences an upward force that is equal to the weight of the fluid displaced by it. So இதான் Archimedes principle. இதை வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு பாடி பார்ஷியலாவோ இல்லைனா ஃபுல்லாவோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விடுக்குள்ள இம்மர்ஸ் ஆச்சுன்னா அந்த இம்மர்ஸ் ஆன ஆப்ஜெக்ட் மேல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும். அந்த ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு ஈக்குவலா இருக்கும்னா அந்த ஆப்ஜெக்ட் டிஸ்பிளேஸ் பண்ண வாட்டருக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லணும்னா ஒரு கிளாஸ் ஜார் எடுத்துக்கோங்க. அது வந்து ஃபுல்லா வந்து வாட்டர் கவர் பண்ணுங்க, ஃபுல் எட்ஜ் வரைக்கும். அப்புறம் ஒரு கல்லு கீழே போடுங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இது சேர்த்து முன்னாடி ஒரு பெரிய இன்னொரு டப்பாக்குள்ள இதை வச்சிருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கல்லை கீழே போடுறீங்க. ஸோ போட்டதுமே எல்லா வழியும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் கீழே விழுந்துரும். ஸோ அந்த தண்ணியும் இந்த கல்லையை எடுத்து பார்க்குறப்போ ஒரே சேம் வெயிட் தான் இருக்கும். Now explain why a further decrease in the elongation of string was not observed in activity 10.7 as the stone was fully immersed in water. So இப்போ the Archimedes here. Archimedes was a great scientist. He discovered the principle, subsequently named after him. After noticing that the water in the bathing tub overflowed when he stepped into it, he ran through the street shouting, "Eureka, Eureka," which means I have found it. The knowledge helped him to determine the purity of gold in the green ground made for the king. ஆர்கிமெடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரீக் சயின்டிஸ்ட். இவர் வந்து ஒரு பிரின்சிபலை கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு அந்த பேர் வச்சிருக்காங்க. ஸோ அதாவது ஒரு பாட்டப்ல இவர் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நிரப்பிட்டு அதுக்கப்புறம் போய் அதில் இறங்கியிருக்காரு. ஸோ இறங்கினதுக்கப்புறம் டக்குன்னு என்ன இருக்குன்னா தண்ணி கீழே ஊற்றி இருக்கு. ஸோ அதை பார்த்த உடனே அவருக்கு ஏதோ ஒரு யோசனை வந்து யுரேக்கா யுரேக்கான்னு கத்திட்டு ஓடிருக்காரு. ஸோ யுரேக்கானா என்ன அர்த்தம்னா கிரீக்ல நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ இது ஏன் அவர் சொல்லிட்டு ஓடுறாருன்னா அந்த நாட்டு ராஜா, இதாவது வந்து இது முன்னாடி நடக்குது, அந்த நாட்டு ராஜா ஒரு ஃபுல் பார் தங்கத்தை வந்து ஒருத்தர்கிட்ட கொடுக்குறாரு. அவர்கிட்ட கொடுத்து இதை வந்து உருக்கி ஒரு கிரீடமா செஞ்சு எடுத்துட்டு வாட சொல்றாரு. இப்போ அந்த கிரீடத்தை அவர் எடுத்துட்டு வந்தாரு. ஆனா அவருக்கு ஒரு சில சந்தேகம், ஒருவேளை நம்ம கொடுத்த மொத்த தங்கத்தை பயன்படுத்தாம இவங்களோட தங்கத்தை எடுத்துக்கிட்டு மீதியை வச்சு கிரீடம் செஞ்சிருவானோ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு யோசனை. ஸோ அதனால இதை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு இதோட பியூரிட்டியை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு நான் காசு தரேங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ அதனால இவர் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வழியை யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ இவருக்கு ஒரு யோசனை வருது. அதாவது இந்த யுரேக்கா கத்திட்டு போய் என்ன பண்றாருன்னா இவர் கொடுத்த தங்க கட்டில ஒன்னு அதே மாதிரி அதே டிக்டோ காப்பி எடுத்து ஒண்ணு வாங்கிக்கிறாரு, அதை கிரீடமா வாங்கிக்கிறாரு. ஸோ அந்த கிரீடமா எடுத்து என்ன பண்றாருன்னா தண்ணிக்குள்ள போறாரு. அதே அளவு தண்ணிக்குள்ள இந்த பாரே வந்து பாத்தீங்கன்னா போறாரு. ரெண்டு தர அளவு ஈக்குவலா இருந்ததுன்னா கண்டிப்பா இது சேம்னா அவர் கண்டுபிடிக்கலாம்னு சொல்றா செய்யறாரு. ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா இவர் கண்டுபிடிச்ச ஆர்கிமெடிஸ் பிரின்சிபலோட ஸ்டார்டிங் பாயிண்ட். His work in the fields of geometry and mechanics made him famous. His understanding of levers, pulley, gears, and axle helped the Greek army in its war with Roman army. So அது வந்து பாத்தீங்கன்னா ஜியோமெட்ரி மெக்கானிக்ஸ் நிறைய விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஃபேமஸா இருந்தாரு. ஸோ அவரால் வந்து லிவர்ஸ், புல்லிஸ், வீல்ஸ், அப்புறம் ஆக்சல் இதெல்லாம் பத்தி ரொம்பவே நல்லா தெரிஞ்சிச்சதுனால கிரீக் ஆர்மிக்கு அவர் நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்காரு ரோமன் ஆர்மியை தோக்கடிக்க.
Archimedes principle has many applications. It is used in designing ships and submarines. Lactometers, which are used to determine the purity of sample of milk, and hydrometers, used for determining the density of liquids, are based on this principle. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ இது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா ஷிப் டிசைன் பண்ணுறதா இருக்கும் சரி, சப்மரின் டிசைன் பண்ணுறதா இருக்கும் சரி, எல்லாமே இது மூலியமா தான் பண்ணுறாங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஷன் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஸோ இதான் வந்து இந்த சாப்டரோட எண்ட் பாயிண்ட். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த சாப்டரில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.